மழைநீர் சாக்கடை போகிற கால்வாய் மேலே தான் கடை கட்டுறது, காம்பவுண்டு கட்டுறது, கார் பார்க்கிங் கட்டுறது, அந்த சாக்கடை மேலே தான் பூங்கா கட்டுறது. யாருக்குமே சுயமாக தோணுதா இதெல்லாம் அடைச்சி கட்டக்கூடாது அப்படிங்கிறது? நாளையிலேருந்து ஒரு 2-3 நாளைக்கு மிக கனமழை, ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் எப்பவும் போல் நம்ம இருந்துட்டு கடைசியில் அவங்க பிஸ்கட் கொடுப்பாங்க, பால் பாக்கெட் கொடுப்பாங்க, கொசுவர்த்தி கொடுப்பாங்க, மெழுகுவர்த்தி கொடுப்பாங்கன்னு இருக்காமல் நம்மளா யோசிச்சு நம்ம பக்கத்தில் இருக்கிற கால்வாயில் அடைச்சிருந்தா, பக்கத்தில் யாரும் அடைச்சி வச்சுருந்தா அதெல்லாம் கொஞ்சம் எடுக்க சொல்லிவிட்டு நம்ம தான் பார்த்துக்கணும். ஒரு வீட்டில் அடைக்கிற சாக்கடை கால்வாய் தான் ஒரு 20 வீட்டுக்குள்ளே தண்ணி போகிற அளவுக்கு வருது. அப்படின்னு சொன்னோடனே பால் பாக்கெட்டு, கேஸு, செல்லு ரீசார்ஜ் பண்ணிக்கிறது, இன்வெர்ட்டர் சார்ஜ் பண்ணி வச்சுக்கிறது, மெழுகுவர்த்தி வாங்கி வச்சுக்கிறது, இதெல்லாம் நம்மளுக்கு தோணுது. ஆனால் நம்ம பக்கத்தில் அடைச்சிருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணணும்னு தோன்றதில்ல. புதுக்கோட்டையில் ஒரு காலத்தில் 65 குளங்கள் இருந்துச்சு. ஒவ்வொரு குளமும் ஒன் பை ஒன்னாக நிறைஞ்சி கடைசியில் ஆற்றுக்கு போகிற மாதிரி வழி இருந்துச்சு. இப்போ பாதி குளங்களையும் காணா, அந்த தண்ணிகள் போகிற வழியிலும் காணா, எல்லாம் அடைச்சிருக்குது. யாரும் இப்போ சரி பண்ணுறது இல்லை. அதே மாதிரி இல்லாமல் நீங்கள் சரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மழையிலேருந்து தப்பிச்சுக்கலாம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு.